இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். இந்திய சமுதாயத்திற்காக ஒதுக்கப்படும் நிதியை கண்காணிப்பதற்கு சிறப்பு கண்காணிப்பு குழு தேவையில்லையாம், டத்தோ ரமணன் கூறுகிறார். இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக பிரத்யேகமாக குறிப்பிட்ட அரசாங்க ஏஜென்சிக்கு ஒதுக்கப்படும் நிதி ஒதுக்கீடு மற்றும் அதன் திட்டங்களை கண்காணிப்பதற்கு சிறப்பு கண்காணிப்பு குழு தேவையில்லையாம் என்று தொழில் முனைவர்கள் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோ ரமணன் தெரிவித்துள்ளார். இந்திய சமுதாயத்திற்கான அரசாங்க நிதி ஒதுக்கீட்டில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் நேர்மையாக தங்கள் கடமையை செய்கின்ற பட்சத்தில் இதுபோன்ற கண்காணிப்பு குழுக்கள் அவசியமில்லை என்று சுனைபுலோ எம்பியுமான ரமணன் கருத்து தெரிவித்துள்ளார். தம்மை பொறுத்தவரையில் நிறைய குழுக்கள் அமைக்கப்பட்டுவிட்டன, இனியும் இதுபோன்ற குழுக்கள் அவசியமில்லை என்று ரமணன் குறிப்பிட்டுள்ளார். இந்திய சமுதாயத்தின் சமூகவியல் பொருளாதார உருமாற்று பிரிவான மித்ராவின் நிதி ஒதுக்கீட்டை கண்காணிப்பதற்கு சிறப்பு கண்காணிப்பு குழு அமைக்கப்பட வேண்டும் என்று அண்மையில் கிள்ளான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ கோரிக்கை விடுத்திருந்தார். குறிப்பாக மித்ராவின் திட்டங்கள், அந்த திட்டங்களில் யாருக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது, எவ்வளவு தொகை ஒதுக்கப்படுகிறது, எத்தகைய பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன, அவை சமுதாயத்திற்கு பயனான திட்டங்கள் தானா, அந்த திட்டங்கள் இந்திய சமுதாயத்தின் இலக்குக்கு உரிய மக்களை சென்றடைகின்றனவா முதலியவற்றை கண்காணிப்பதற்கு பல்வேறு தரப்பினரை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்று சார்ல்ஸ் சந்தியாகோ அறைகூவல் விடுத்திருந்தார். காரணம், மித்ராவின் பணம் இலக்குக்கு உரிய இந்திய சமுதாயத்தை சென்றடையாமல் போனதற்கு அந்த பணம் யாருக்கு ஒதுக்கப்படுகிறது என்பதை கண்காணிப்பதற்கு சிறப்பு குழு இல்லாமல் போனதே முக்கிய காரணமாகும் என்று சார்ல்ஸ் சந்தியாகோ சுட்டிக்காட்டியிருந்தார். இதன் தொடர்பில் மித்ராவின் நிதி ஒதுக்கீட்டை கண்காணிக்க சிறப்பு கண்காணிப்பு குழுவை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அமைக்க வேண்டும் என்று சார்ல்ஸ் சந்தியாகோ கோரிக்கை விடுத்திருந்தார். ஆனால் அப்படியொரு சிறப்பு குழு தேவையே இல்லை என்று ரமணன் இன்று அறிவித்துள்ளார். மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமை சந்திக்க வேண்டும் என்று கூறி இஸ்தானா நகாராவிற்குள் நுழைய முயற்சி செய்த 2 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவத்தில் அந்த 2 ஆடவர்கள் பயன்படுத்திய பரடுவா கும்பாரா காரில் இருந்து போலீசார் வெட்டுக்கத்தியை கைப்பற்றியுள்ளனர். இச்சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை 4:40 மணியளவில் நிகழ்ந்தது. அரண்மனையின் 3வது நுழைவாயிலில் நுழைவதற்கு முயற்சி செய்த 29 மற்றும் 37 வயதுடைய 2 நபர்களும் போலீசாரால் வளைத்து பிடிக்கப்பட்டனர் என்று கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ருஸ்டி முகமது இசா தெரிவித்தார். அந்த 2 நபர்களும் சிறுநீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதில் அவர்கள் போதைப்பொருள் உட்கொள்ளவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று ருஸ்டி முகமது குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட நபர்களை 1958ஆம் ஆண்டு அபாயகர வெடிபொருள் மற்றும் ஆயுத சட்டத்தின் கீழ் இன்று தொடங்கி 4 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். இந்த கைது நடவடிக்கை குறித்து எந்தவொரு ஆருடத்தையும் கூற வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு ருஸ்டி முகமது அறிவுறுத்தியுள்ளார். UITM எனப்படும் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களை சேர்க்க முடியாது என்பதற்கு எந்த ஒரு சட்டமும் இல்லை என்று மலேசிய வழக்கறிஞர்களுக்கான மனித உரிமை அமைப்பான லாயர்ஸ் ஃபார் லிபர்ட்டி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதற்கு கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் 153வது பிரிவின் உள்ளடக்கத்தை அந்த மனித உரிமை அமைப்பின் இயக்குனர் ஜைட் மாலேக் மேற்கோள் காட்டினார். மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் பூமிபுத்ரா மாணவர்களுக்காக அமைக்கப்பட்ட ஓர் உயர்கல்வி கூடம் என்றும் அப்பல்கலைக்கழகத்தில் பூமிபுத்ரா மாணவர்கள் மட்டுமே படிக்க முடியும் என்று சட்டமே இருப்பதாக அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மல் சாலே நேற்று திட்டவட்டமாக தெரிவித்திருப்பது தொடர்பில் ஜைட் மலேக் எதிர்வினையாற்றியுள்ளார். மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் கடைசி வரையில் பூமிபுத்ரா மாணவர்களை மட்டுமே சேர்க்க முடியும் என்றும் அதில் பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கு இடம் இல்லை என்றும் அந்த அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் அக்மல் சாலே உறுதியாக தெரிவித்திருந்தார்.
இதற்கு பதில் அளித்த லாயர்ஸ் ஃபார் லிபர்ட்டி அமைப்பின் இயக்குனர் ஜைட் மலிக், மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பில் நிறைய பேர் தவறாக வியாக்கியானம் செய்து வருவதுடன் இவ்விவகாரத்தை திரித்து கூறி வருகின்றனர் என்று சுட்டிக்காட்டினார். சம்பந்தப்பட்ட தரப்பினர் தங்களின் அரசியல் நலனுக்காக தேசிய ஒருமைப்பாட்டை இரட்டிப்பு செய்யும் நோக்கில் அரசியலமைப்பு சட்டத்தின் 153வது பிரிவை மேற்கோள் காட்டி அந்த பல்கலைக்கழகத்தில் பூமிபுத்ரா மாணவர்கள் மட்டுமே படிக்க முடியும் என்று கூறி 1970ஆம் ஆண்டில் இருந்து ஒரு மாயையை உருவாக்கி வருகின்றனர் என்று ஜைட் மலிக் விளக்கினார். உண்மையில் அரசியலமைப்பு சட்டத்தின் 153வது விதியில் அப்படி எதனையும் மேற்கோள் காட்டப்படவில்லை. ஆனால் அவ்வாறு இருப்பது போன்று ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி பூமிபுத்ரா அல்லாதவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்தி வருகின்றனர் என்று ஜைட் மலிக் விளக்கினார். நாடு முழுவதும் அமைதியான சூழல் நிலவினாலும் உலுதராம் போலீஸ் நிலையத்தில் நேற்று அதிகாலையில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ அஹமத் ஜைட் அமீடி தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தில் 2 போலீஸ்காரர்கள் மற்றும் தாக்குதல் நடத்திய ஆசாமி கொல்லப்பட்டது ஓர் அரிய சம்பவம் என்றாலும் இதனை சாதாரணமாக கருதிவிட முடியாது. காரணம், இதுபோன்ற அதிர்ச்சியூட்டும் சம்பவங்களை தடுக்க உடனடியாக உரிய நடவடிக்கையை எடுத்தாக வேண்டும் என்று அஹமத் ஜாஹித் கேட்டுக்கொண்டார். பிர்சாத்து கட்சியின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்கள் விசுவாசத்தை புலப்படுத்துவதற்கும் கட்சியின் உத்தரவை பின்பற்றி நடப்பதற்கும் அடுத்த 14 நாட்களுக்குள் தங்களின் உறுதிமொழியை வழங்குவதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுடீன் தெரிவித்துள்ளார். பிர்சாத்து கட்சியின் உச்சமன்றத்தினால் வெளியிடப்பட்ட அந்த உத்தரவை அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பின்பற்றுவதுடன் கட்சிக்கு விசுவாசமாக இருப்பதை இதன் வழி உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக ஹம்சா ஜைனுடீன் குறிப்பிட்டார். சிரம்பான் தமன் துவன்கு ஜஃபார் பகுதியில் நெடுங்காலமாக வீற்றிருக்கும் ராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில் சத்ரு சம்ஹார அஷ்டகால வைரவர் மற்றும் திருப்பள்ளியறை சுவாமிகளுக்கான மகா கும்பாபிஷேகம் நாளை மே 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை மணி 10:01க்கும் 11க்கும் இடைப்பட்ட நேரத்தில் வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. தமிழ்நாடு திருக்கயிலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோவில் ஆதீன ஸ்ரீகாரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள் தலைமையில் தமிழ் திருமுறையில் இந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கிறது. மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இன்று மே 18ஆம் தேதி சனிக்கிழமை எண்ணெய் சாத்துதல் நிகழ்வு, வேலி வழிபாடு, சிறப்பு வழிபாடு, பன்னிரு திருமுறை முற்றோதல் முதலிய நிகழ்வுகள் நடைபெறவிருக்கிறது. நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 9:31 மணிக்கு நாட்டியாஞ்சலியுடன் திருக்குடங்கள் யாகசாலைக்கு புறப்படுதல் நிகழ்வுடன் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. இந்த மகா கும்பாபிஷேகத்தில் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு ராஜராஜேஸ்வரர் பெருமான் திருவருளை பெற்று உய்யுமாறு ஆலய நிர்வாகம் சார்பில் சுவாமிகள் அழைப்பு விடுத்துள்ளார். பிறந்து ஒரு வாரம் ஆகியிருக்கலாம் என்று நம்பப்படும் ஆண் குழந்தை ஒன்று இன்று அதிகாலையில் கோழி விற்பனை கடை ஒன்றில் கைவிடப்பட்ட நிலையில் கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. திரங்கானு சுகாய் ஜலான் ஐர்புத்தே ஜாபூர் குபூர் என்ற இடத்தில் உள்ள கோழிக்கடையில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கோழி கூடைகள் மத்தியில் அந்த 3 கிலோ எடை கொண்ட ஆண் குழந்தை கிடந்தது. காலையில் கோழிகளை இறக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த லோரி ஓட்டுநர் கண்டுபிடித்து போலீசுக்கு தகவல் கொடுத்ததாக கிமாமான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஹன்யான் ரம்லான் தெரிவித்தார். அந்த குழந்தை உரிய மருத்துவ பரிசோதனைக்காக கிமாமான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதுடன் இச்சம்பவம் குற்றவியல் சட்டம் 317வது பிரிவின் கீழ் புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.